அன்பார்ந்த மேல்நிலை 2ஆம் ஆண்டு வணிகவியல் மாணவர்களே வணக்கம். மேலாண்மை தத்துவங்கள்ங்கிற பாடத்தில் சிறு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். 4 வினாக்கள் கொடுத்துருக்குறாங்க. அதில் முதல் வினா, மேலாண்மை வரைவிலக்கணம் தருக. மேலாண்மை என்பது முன்கணிப்பு செய்தல், திட்டமிடுதல், ஒழுங்கமைப்பது, கட்டளையிடுவது, ஒருங்கிணைப்பது, கட்டுப்படுத்துவது அப்படின்னு ஹென்றி ஃபேயல்ங்கிறவர் சொல்கிறாரு. மேலாண்மைக்கு வரைவிலக்கணம் ஹென்றி ஃபேயல்ங்கிறவர், மேலாண்மை என்பது முன்கணிப்பு செய்தல், திட்டமிடுதல், ஒழுங்கமைப்பது, கட்டளையிடுவது, ஒருங்கிணைப்பது, கட்டுப்படுத்துவது. மேலாண்மைக்கு இன்னொரு வரைவிலக்கணம் பீட்டர் எஃப் ட்ரக்கருங்கிறவர் சொல்கிறாரு. மேலாண்மை என்பது பன்னோக்கு செயல். அது வியாபாரத்தை மேலாண்மை செய்கிறது, மேலாளரை மேலாண்மை செய்கிறது, மேலும் பணியாளரையும் பணியினையும் மேலாண்மை செய்கிறது. நீங்கள் 2 வரைவிலக்கணத்தில் ஏதேனும் ஒரு வரைவிலக்கணம் எழுதினாலே போதுமானது. ஏன்னால் இது 2 மதிப்பெண் வினாவுக்கான விடை. 2வது வினா, மேலாண்மையை நிர்வாகத்திலிருந்து வேறுபடுத்துக. மேலாண்மைக்கும் நிர்வாகத்திற்கும் உள்ள வேறுபாடு. ஒப்பீட்டின் அடிப்படை. பொருள், மேலாண்மைங்கிறது மற்றவர்களோட முயற்சி மற்றும் ஒத்துழைப்புடன் நோக்கங்களை எய்தும் ஒரு கலையாகும். நிர்வாகம்ங்கிறது ஒரு குழுவால் ஒரு நிறுவனத்தை நிர்வகிப்பதற்கான செயல்முறையே நிர்வாகம் ஆகும். முக்கிய நபர். மேலாண்மையில் முக்கிய நபர் மேலாளர், நிர்வாகத்தில் முக்கிய நபர் நிர்வாகி. தொடர்பு தன்மை. மேலாண்மையில் கொள்கைகளை செயல்படுத்துதல். நிர்வாகத்தில் கொள்கைகளை உருவாக்குவாங்க. பங்கு. மேலாண்மையில் நிறைவேற்றம், நிர்வாகத்தில் முடிவெடுத்தல். அடுத்து அதிகாரம். மத்திய மற்றும் கீழ்மட்ட அளவில், மேலாண்மைங்கிறது மத்திய மற்றும் கீழ்மட்ட அளவில் இருக்கும். நிர்வாகம்ங்கிறது எப்போதுமே உயர்மட்ட அளவில் இருக்கும். 3வது வினா, டெய்லரின் மேலாண்மை தத்துவங்கள் யாவை? டெய்லரோட மேலாண்மை தத்துவங்கள் யாவை? அறிவியல் கட்டைவிரல் விதி அல்ல. ஒரு வேலை அறிவியல் பூர்வ பகுப்பாய்வின் மூலமாக தெரிவு செய்யப்பட்ட சிறந்த வழி மூலம் நிறைவேற்றப்பட வேண்டும். ஒருவேளை அறிவியல் பூர்வ பகுப்பாய்வின் மூலம் தெரிவு செய்யப்பட்ட சிறந்த வழி மூலம் நிறைவேற்றப்பட வேண்டும். இணக்கம், சச்சரவின்மை. மேலாண்மைக்கும் பணியாளர்களுக்கும் மிகச்சிறந்த ஒற்றுமை இருக்க வேண்டும். தனி மனிதத்துவம் அல்ல, ஒத்துழைப்பு. நிர்வாகம் மற்றும் தொழிலாளர்கள் இவ்விருவரும் ஒருவரின் முக்கியத்துவத்தை உணர வேண்டும். தொழிலாளர்கள் நிர்வாகத்தின் ஒரு பகுதியாக கருதப்பட வேண்டும். மனப்புரட்சி. நிர்வாகம் மற்றும் பணியாளர்களின் மனதில் நல்ல மனோபாவம் இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் அவரது சிறந்த திறனுடனும் மற்றும் செழிப்புடனும் வளர்ச்சி பெற வேண்டும். 4வது வினா, மேலாண்மையின் வீச்செல்லையை தீர்மானிப்பவை எவை? தனிப்பட்ட மேலாளர்களின் பணியில் உள்ள மனோபாவத்தில் செல்வாக்கு செலுத்துகிறது. தொழில் நிறுவனத்தின் கட்டமைப்பு தீர்மானிக்கிறது. மேலாண்மை வீச்செல்லையில் பரந்த வீச்செல்லையில் அதிகார படிநிலை மட்டங்கள் அளவு குறைவாக இருக்கும்.
அளவு அதிகார படிநிலை மட்டங்களோட அளவு குறைவாக இருக்கும். குறுகிய வீச்சல்ல அதிகார படிநிலை மட்டங்களோட அளவு அதிகமாக இருக்கும். இரண்டுமே தத்தமது நன்மைகள் மற்றும் குறைபாடுகளை கொண்டுள்ளது. நன்றி மாணவர்களே.